அதிகப்படியான சாலை வரி காரணமாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவைகள் இன்று மாலை 5 மணி முதல் ரத்து செய்யப்படுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற 30க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்தது. இதேபோன்று கர்நாடக அரசும் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கடந்த 7 நாட்களில் 1,15 லட்சம் வரை அபராதம் விதித்துள்ளது. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழ்நாடு அரசு பிற மாநில பதிவெண் பேருந்துகளுக்கு சாலை வரி விதித்து வருகிறபடியே தாங்களும் வரி வசூலிப்பதாக கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு பேருந்துக்கு 4,5 லட்சம் ரூபாய் வரி செலுத்தும் நிலை உள்ளதால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இன்று மாலை 5 மணி முதல் மாநிலங்களுக்கு இடையேயான 1000 பேருந்துகள் இயங்காது என 5 மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் எந்தவித வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடவில்லை என்றும் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தங்கள் சங்கத்தின் சார்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வெளிமாநில பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பேரவை திருப்பூரில் நடைபெற்றதாகவும் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக நவம்பர் 18ஆம் தேதி அனைத்து அரசு ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 24 முதல் 28 வரை அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் சென்று ஊழியர்களை சந்தித்து கோரிக்கைகள் மற்றும் போராட்டம் குறித்து பிரச்சார இயக்கம் நடத்த உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து டிசம்பர் 4ஆம் தேதி தமிழ்நாடு அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிடும் வகையில் அரசாணை வெளியிடவில்லை என்றால் அனைத்து துறை சார்ந்த அரசு ஊழியர்களும் ஒன்று திரண்டு 2026 ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கூறி பல குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை என்றும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது காவல்துறையின் செயல்பாடுகள் மிகுந்த கேள்விக்குறியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசன சட்டப்படி உறுதிமொழி ஏற்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் மாநிலம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட மையங்களில் காவலர் தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆகிய 3665 காலி பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த எழுத்துத் தேர்வினை சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என பல்வேறு மையங்களில் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இந்த தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக முதன்முறையாக விண்ணப்பதாரர்களின் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு சரிபார்க்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் தேர்வர்கள் கடும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் தேர்வு எளிமையாக இருந்ததாக கூறினர். எக்ஸாம்லாம் ஜிகேலாம் ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு 5 வருஷங்கிட்ட லாக் அடிச்சு விட்டாங்க. ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். நான் ஒரு 1.5 வருஷமாக படிச்சுக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் ஆசை, வீட்டில் உள்ளவங்க அதான் ஆசை. அதனால இதேபோல மதுரையில் 9 தேர்வு மையங்களில் சுமார் 6000 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆய்வு செய்தார். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. கொஸ்டின் எல்லாம் படித்த மாதிரி தான் வந்துச்சு. எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணணும். தேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடதமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இதனால் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதேபோன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசியில் வரும் வியாழக்கிழமை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமையன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களின் நல்வாழ்வுக்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக வீடுகளில் உள்ள முதியவர்கள் மனம் சோர்வடையாமல் ஊக்கம் பெற உதவும் வகையில் அன்புச்சோலை என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் பகலில் மட்டும் இயங்கும் இந்த அன்புச்சோலை மையங்கள் குறைந்தபட்சம் தலா 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய இடவசதி, போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்டிருக்கும். அன்புச்சோலை மையங்கள் முதியோர்கள் சென்று வர போக்குவரத்து வசதி உள்ள இடங்களில் அமைக்கப்படுகின்றன. இந்த பகல் நேர பராமரிப்பு மையங்களில் முதியவர்கள் தோழமை மற்றும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புச்சோலை மையங்களுக்கு வருகை தரும் முதியவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு முதியோரின் விரிவான பராமரிப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருச்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 25 அன்புச்சோலை முதியோர் மனமகிழ் வள மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். ரேஷன் கடைகளில் கோதுமை பற்றாக்குறை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் நவம்பர் மாதத்திற்கான கோதுமை வரும் 15ஆம் தேதிக்குள் முழுமையாக அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என செய்திகள் வருவதாகவும், இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு ஒதுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். துவரம்பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப 17,100 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்ட கோதுமை கடந்த மார்ச் மாதம் முதல் மத்திய அரசு மீண்டும் பழைய அளவிற்கே குறைத்து தற்போது 8,576 மெட்ரிக் டன் மட்டுமே வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் மாதத்தில் சனிக்கிழமை வரை 5,586 மெட்ரிக் டன் கோதுமை நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சர், வரும் 15ஆம் தேதிக்குள் 100% அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான மாலியில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்த நிலையில் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு மாலியில் உள்ள கோபுரி அருகே தனியார் நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் 5 பேரை கடத்தி சென்றது. இதில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கண்மணியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இசக்கிராஜ் கடத்தப்பட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. கூட பணிபுரிந்தவர்களிடம் தொடர்பு கொண்ட இடத்தில் இந்த மாதிரி உங்களுடைய பையனை கடத்தி விட்டார்கள் என்று அறிந்தோம். வேலைக்கு போய் டவர் வேலைக்கு போய் 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்துக்கு பிறகு எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபோன் அடிப்பான். இப்போ அந்த மாதிரி ஃபோன் அடிக்கலைன்னு என்னென்னு தெரியலை எனக்கு. இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் நாரைக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுதுரை, கொடியன் குளத்தைச் சேர்ந்த புதியவன், கலப்பைப்பட்டியைச் சேர்ந்த பேச்சுமுத்து ஆகியோரும் கடத்தப்பட்டுள்ளனர். நைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 ரூம்பை தட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க என்னன்னு ஒன்றுமே தெரில. 5 நாள் ஆயிட்டு. எப்படியாவது அவங்கள மீட்டு தருமா கேட்டுக்கிறோம். இந்த கம்பெனிக்காரங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இன்னும் அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கான தகவல் கிடைச்சிருந்தா எங்களுக்கு உடனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத குழுக்களால் கடத்தப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேரை மீட்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வேளாந்தாவளம் அருகே காரில் ரகசிய அறை அமைத்து 1.31 கோடி ரூபாயை கடத்தி வந்த நபரை கேரள காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் கொழுஞ்சாப்பாறை காவல் நிலையத்தினர் வேளாந்தாவளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவையிலிருந்து கேரளா நோக்கி சென்ற இனோவா வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது காரின் இருக்கை அடியில் ரகசிய அறை அமைத்து கட்டுக்கட்டாக பணத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த சுபைன் என்பதும், அவர் கோவையிலிருந்து ஆவணங்களின்றி கேரளாவிற்கு 1,31 லட்சத்தை கடத்தி செல்ல முயன்றதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுபைரை கைது செய்த காவலர்கள் பறிமுதல் செய்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.